ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம நிலா லாஸ்ட்டாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, எல்லாருமே சேர்ந்து பொண்ணு கேட்டால் அவங்க பொண்ணு தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதனால் நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் பொண்ணு கேட்போம், அவங்க தந்தா அவங்க 2 பேருமே சந்தோஷமாக இருப்பாங்க, அவங்க தரலைனாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் கேட்டு பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தியாவது இருக்கும்ல, அதனால் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு நம்ம பாண்டியன், பல்லவன், சோழன் 3 பேருமே யோசித்தாங்க. ஏன்னா அவங்களோட மாமாவோட குடும்பத்தை பற்றி அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஒத்துப்பாங்க அப்படின்னு அரை மனசாக தான் நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் நம்ம நிலா கிளம்பி சோழன்கிட்ட வந்து, இந்த மாதிரி இன்றைக்கி நம்ம போகலாமா, அதனால் எல்லாருமே கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாண்டியனும் பல்லவனும் வந்துடுறாங்க. வந்த உடனே இன்றைக்கி நம்ம போகிறோம், உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களும் சரி அண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க 4 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சேரனன்னா வராங்க. இவங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை அப்படியே மறைச்சிருந்தாங்க. இன்னமும் நீங்கள் 4 பேரும் பண்ணுறீங்க, எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி நினச்சிட்டு போயிட்டாங்க. இவங்க மறைக்கிறதுக்கு முதல் காரணமே சேரனன்னா தான். ஏன்னா சொன்னாலே கண்டிப்பாக வேண்டாம், அந்த வீட்டுக்கு நம்ம போகவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அதனால தான் இவங்க அவங்கக்கிட்ட சொல்லாமல் கிளம்ப போகிறாங்க. அப்படி கிளம்பும்போது கரெக்டாக சேரனோட அப்பாவும் வராங்க. வந்ததுமே நிலா இவங்களையும் கூட்டிகிட்டு போகலாமே, கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் மரியாதையாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நினச்சிட்டு அதே மாதிரியே நம்ம நடேசன்கிட்ட கேட்குறாங்க. இந்த மாதிரி சேரன் அண்ணாவுக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்கு, கார்த்திகாவுக்கு சேரன் அண்ணாவை பிடிச்சிருக்கு, அதுக்கு நான் என்னம்மா பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, இந்த மாதிரி சேரன் அண்ணாவுக்கு நாங்கள் கார்த்திகாவை பொண்ணு கேட்க போகிறோம் எல்லாருமா சேர்ந்து, அதான் எங்கள் கூட நீங்களும் வரலான்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நடேசன் கோவப்பட்டு, இந்த பொண்ணு இப்போந்தான் வந்திருக்கு, இவளுக்கு தான் நம்ம குடும்பத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு இப்படி கேட்குறா அப்படின்னா நீங்களும் எல்லோரும் கிளம்பி நிற்கிறீங்க, எந்த விதத்தில் உங்களுக்கு அது தோணுச்சு அவங்க பொண்ணு தருவாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. நீங்கள் எல்லாருமே போய் பொண்ணு கேட்டாலும் அவன் பொண்ணு கொடுக்க போகிறதும் கிடையாது, நான் அதை ஏற்றுக்க போகிறதும் கிடையாது, அதனால் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. இதை கேட்டதுமே எல்லோரோட ஃபேஸுமே ரொம்பவே வாடிடுச்சு. எப்படியும் இது நடக்காது அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. ஆனாலும் நிலா கான்ஃபிடெண்ட்டாக, இல்லை என்ன நடந்தாலும் சரி நம்ம போகிறது தான், யார் வந்தாலும் வரலனாலும் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சோழன் கிட்ட சொல்கிறாங்க. உடனே சோழன், நிலா, பாண்டியன், பல்லவன் இவங்க 4 பேருமே சொன்னது மட்டும் இல்லாமல் செய்யவும் செஞ்சிட்டாங்க. இவங்க 4 பேருமே பூப்பால தட்டோட கார்த்திகா வீட்டு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உடனே கார்த்திகாவோட மாமா இவங்க 4 பேருமே பார்த்துட்டு, அடே நீங்களா, நேற்று நீ மட்டும் வந்த அவமானப்படுறதுக்கு இப்போது இவங்க எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டியன், பல்லவன், சோழன் 3 பேருமே முழிக்கிறாங்க. என்னது நேற்று வந்தாங்களா அப்படின்னு. ஏன்னா நிலா தான் இங்கே வந்ததையும் அவங்க இந்த மாதிரி பேசுனதையும் போய் சொல்லவே இல்லையே. ஏற்கனவே கார்த்திகா ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னதான் சேரன் மாமா மேலே ஒரு இஷ்டம் இருந்தாலுமே ஆனால் இன்னுமே அதை ஒத்துக்கிட மாட்டுக்காங்க. அதை ஒத்துக்கிட்டாலுமே எப்படியும் நம்மளுக்கு அது நடக்க போகிறது கிடையாது, அந்த கல்யாணம் நமக்கு நடக்கவே போகிறது கிடையாது. எதுக்கு கிடைக்காத ஒன்று மேலே நம்ம ஆசைப்படணும், அதனால் நம்ம அம்மா சொல்கிறதே கட்டிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட லவ்வுக்கு அவங்க கொஞ்சம் கூட அதுக்கு எஃபர்ட் போடவே இல்லை. ஆனால் அதுக்கு கார்த்திகா மேலே மட்டுமே எல்லா தப்பையும் சொல்லிட முடியாது, அவங்களோட நிலைமை அப்படி இருக்குது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.